ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஆயுதம் அறிவோம். இன்னைக்கான காணொலியில நம்ம இந்திய டிஃபென்ஸ் செய்திகளை பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அந்த வரிசையில முதல்ல வருவதே அஸ்தலான செய்தியா இருக்கு. சமீபத்துல இந்தியா வெற்றிகரமா நடத்தி முடிச்ச ஆபரேஷன் சிந்தூர்ல இந்தியா தன்னுடைய அதிநவீன போர் விமானமாக கருதப்படும் ரஃபேல் போர் விமானத்தை பயன்படுத்தியது. இதுல வீழ்த்தப்பட்டா என்ன அப்படிங்கிற குழப்பத்துக்கு மத்தியில இப்ப தெளிவான விடை கிடைச்சிருக்கு. ஒரு போர் விமானம் கூட, இந்தியாவின் ஒரு ரஃபேல் போர் விமானம் கூட பாகிஸ்தானின் தாக்குதல்ல வீழ்த்தப்படல. மேலும் எந்த ஒரு தொழில்நுட்ப கோளாறும் அதற்கு ஏற்படல அப்படின்னு தசால் நிறுவனத்தின் சிஇஓ எரிக் ட்ரூப்பரே இப்ப சொல்லியிருக்கிறாரு. இதற்கு மேல வேற என்ன எவிடன்ஸ் வேணும் நமக்கு? யாரு சொன்னா நம்புவாங்க? ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, ஆமா தசால்ட் வீழ்த்தப்பட்டது, இல்ல நீங்க பொய் சொல்றீங்க அப்படின்னு இந்தியால இருந்துகிட்டே இந்தியாவை பேசிட்டு இருப்பாங்க. இப்ப அவங்களுக்கு இதுக்கு மேல யாரு சொன்னா அவங்க நம்புவாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அண்ட் இதே சிஇஓ எரிக் ட்ராப்பியர் தான் போன மாசம் ஒரு செய்தியை சொல்லியிருந்தாரு. பொதுவாகவே உலக அளவில் ஆப்ரேஷன்ல போர் விமானத்திற்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் அந்த காம்பேக்ட் ஜோன்ல அது வெற்றிகரமா முடிச்சுதா இல்லையா அப்படிங்கிறது தான் எண்ட் ஆஃப் த டேல பார்க்கணும். அதை விட்டுட்டு நீங்க போர் விமானம் வீழ்த்தப்பட்டதா வீழ்த்தப்பட்டலையே அப்படின்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு இதே மனுஷன் தான் சொல்லியிருந்தாரு. இப்பயும் இதே மனுஷன் தான் சொல்றாரு, இந்தியாவின் எந்த ஒரு ரஃபேலும் வீழ்த்தப்படல அப்படின்னு. இருந்தாலும் ஒரே ஒரு போர் விமானம் மட்டும் பிராக்டிசைடு ஆகியிருக்கு அப்படின்னு சொல்றாரு. இந்த பிராக்டிசைடுக்கான காரணமானது தொழில்நுட்ப கோளாறு. பாகிஸ்தானோ இல்ல போர் நேரங்களில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறோ இல்ல, 12,000 மீட்டர்ல இதற்கு ஒரு பிராக்டிசைடு ஆகியிருக்கு. அந்த தொழில்நுட்ப கோளாறால இந்த பிராக்டிசைடு ஏற்பட்டிருக்கு. இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிற இன்வெஸ்டிகேஷனும் எங்க டெக்னிக்கல் டீம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல அவர் சொன்னதை நான் சொல்லிக்க விரும்புறேன். ஸோ கிளியர் கட்டா அவர் சொல்லிட்டாரு, பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலோ சீனாவின் ஆயுதங்களோ ரஃபேல ஒன்றும் பண்ணல. ரஃபேல் தான் பாகிஸ்தானை டன் அண்ட் டஸ்டட் பண்ணியிருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. வாங்க, இது போன்ற பல அசத்தலான செய்திகளை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆயுதம் அறிவோம். ஆயுதம் அறிவோம் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. லெட்ஸ் டைவ் இன்டு இட். அடுத்து F-35B 25வது நாளாக இந்திய விமான தளமான கொச்சி விமான தளத்துல நிறுத்தப்பட்ட F-35 கட்டி இழுக்கப்பட்டு பிரிச்சு போட்டு யூகேக்கு பார்சல் பண்ணலாம் அப்படிங்கிற நிலைமை இருக்கிறப்ப ஒரு பெரிய இன்ஜினியர் குழு யூகேல இருந்து இந்தியாவுக்கு வரவழைக்கப்பட்டு அந்த F-35 மெயின்டெனன்ஸ் ஹேங்கருக்கு கொண்டு போய் இப்ப பழுது பார்த்துக்கிட்டு இருப்பதாக செய்தி நமக்கு கிடைச்சிருக்கு. ஒரு நாளைக்கு இந்த F-35 இந்தியாவில நிறுத்தப்படுவதற்கான வாடகை மட்டும் 22,000 இருந்து 25,000 அப்படின்னு சொல்லப்படுது. யூகே ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுடைய செயல் திட்டத்தில இருந்து நமக்கு புரிய வருவது, இந்தியால இருந்து F-35 எடுத்தா அது தானா பறந்து போகணும். அதை இழுத்துக்கிட்டு போறதோ இல்ல அதை பிரிச்சு போட்டு கார்கோ பிளேன்ல பார்சல் பண்ணிட்டு போறதோ இருக்கக்கூடாது. இங்க இருந்து அதை பறந்து போகணும். அப்பதான் அது நமக்கும் பெருமை, அமெரிக்காவுக்கும் பெருமை அப்படிங்கிற ஒரு கணக்குல இப்ப யூகே முழு மூச்சா இங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்தியாவில வச்சு அவங்க ரிப்பேர் பண்றப்ப நமக்கு தேவையான பல இன்புட்ஸ் அவங்க செய்யக்கூடிய வேலைகள்ல இருந்து நமக்கு கிடைக்க வரும். ஸோ மனநிறைவோட இந்த இடத்துல இந்தியா அமெரிக்காவின் மூவா பாராட்டி வரவேற்கணும் அப்படிங்கறத இந்த இடத்துல நான் சொல்லிக்க விரும்புகிறேன். அடுத்து ட்ரம்ப் கிட்ட இருந்து வந்த செய்தியை பார்க்கலாமே. பிரிக்ஸ் மாநாடு பிரேசில்ல ரியோ டி ஜெனீரோல நடந்துகிட்டு இருக்கு. இதுல ட்ரம்பின் அமெரிக்கா ஃபர்ஸ்ட்ங்கிற பாலிசிக்கும் ட்ரம்ப் டாரிஃபையும் வசைப்பாடி பேசிய லுலா அவர்கள், பிரிக்ஸ்ல இன்னும் பல நாடுகள் சேர வேண்டியது இருக்கு நண்பா. அமெரிக்கா பண்ற போக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் பல நாடுகள் வர மாதிரி இருக்கு. ஸோ யார் யாரெல்லாம் உடனடியாக இணையணும்னு நினைக்கிறீங்களோ டக்குன்னு உங்க சீட்டை இங்க புக் பண்ணிக்கோங்க. அமெரிக்கா பண்ற போக்க பார்த்தா எதுவும் சரியில்லை அப்படின்னு அவர் சொல்ல, ஆன்டி அமெரிக்கன்ஸ் தானே நீங்கள்லாம், இருங்க உங்களுக்கு ஒரு ஆப் வைக்கிறேன் தம்பிகளா, யாராச்சும் பிரிக்ஸ் பக்கம் சேரணும்னு நினைச்சீங்கன்னா போதும், உங்க மீது கூடுதலா 10% டேரிஃபை போடுவேன் அப்படின்னு மிரட்டி இருக்கிறாரு ட்ரம்ப். இந்த பஞ்சாயத்து இன்னும் முடியல, இதுதான் ஆரம்பமே. இன்னைக்கு வர இந்த பிரிக்ஸ் சப்மிட் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு முடிஞ்ச பிறகுதான் அதோடைய ரிட்டாலியேஷன், அதோடைய ரிஃப்ளெக்ஷன்லாம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு முழுமையான ஒரு ஸ்கோப் கிடைக்கும். இப்ப பார்க்க போற செய்தி தான் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமான செய்தி. நம்ம டிஃபென்ஸ் செக்ரட்டரி ஆர்.கே. சிங் இந்திய டிஃபென்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட்டுக்கான அப்டேட்டை கொடுத்திருக்காரு. லைக் AMCA உடைய கான்ட்ராக்ட் ஆனது அடுத்த 3 to 6 மாசத்துக்குள்ள இஷ்யூ செய்யப்படும். US இந்தியா அடுத்த 10 வருஷத்துக்கான இரு நாடுகளின் டிஃபென்ஸ் பேக்டை புதுப்பிக்க போறாங்க அப்படின்னு பல செய்திகளை சொன்னாரு. அதை நீங்க இப்ப ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருப்பீங்க. அதுல முக்கியமா அந்த 4வது பாயிண்ட பாருங்களேன். இந்தியாவின் 5th ஜென் ஃபைட்டர் ஜெட் அக்வசிஷன்ல ஸ்டாப் கேப் மாதிரி கீ அல்லே நாடுகள் கிட்ட இருந்து 5ஆம் தலைமுறை போர் விமானத்தை இந்தியா கொள்முதல் பண்ண இருக்கு அப்படின்னு ஆர்.கே. சிங் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. விச் மீன்ஸ் நம்மளுடைய AMCA ப்ராஜெக்ட் ஆனது டிலே ஆகி வரப்போகுது. அண்ட் இதற்கான ஸ்டாப் கேப் தான் இப்போ ஒரு போர் விமானத்தை நம்ம வாங்க போறோம். அந்த போர் விமானம் நம்மளுடைய பார்ட்னர் கீ அல்லே கிட்ட இருந்து நம்ம வாங்க போறோம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ கன்ஃபார்ம்ட் ஆயிருச்சா நம்ம சொன்ன செய்திகள் எல்லாம்? இப்ப பாருங்க, வேற ஒரு செய்தி தீயா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. ரஷ்யா இந்தியாவுக்கு Su-57 தரேன்னு சொன்னாங்க. இப்ப அது இல்லாம 4+ ஜென்ரேஷனா இருக்கக்கூடிய Su-35 தரேன் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு.
அதுவும் இப்ப இந்தியாவின் ஏர்ஃபிட் ரொம்ப கவலைக்குரிய நிலைமையில இருக்கும் காரணத்தினால 117 போர் விமானங்களை, அதாவது எம்ஆர்எஃப் குறிப்பிட்டு சொல்றாங்க, 117 போர் விமானங்களை டைரக்டா ரஷ்யால இருந்து உனக்கு நான் இறக்குறேன் நண்பா, நீ ஊன்னு மட்டும் சொல்லு அப்படின்னு இப்ப இந்தியா மூஞ்ச பார்த்துக்கிட்டு ரஷ்யா நிக்கிறாங்க, ரோஸ் ஆட்டம் நிக்குது. கேட்கவே ரொம்ப நல்லா இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ்? அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஆகாத ஒரு பொருளா நம்ம தலையில ஏத்தி விட பாக்குறாங்க. Su-35 அப்படிங்கிற ஒரு போர் விமானம் புதிய ஒரு போர் விமானமே இல்ல. அது ஒரு அப்கிரேடட் அண்ட் ரெப்ளிஸ்டு ஃபைட்டர் ஜெட் அப்படின்னு தான் சொல்லணும். இது எத்தனை பேருக்கு Su-27 போர் விமானம் தெரியும் அப்படின்னு தெரியல. Su-27 போர் விமானத்தோடைய மேம்படுத்தப்பட்ட வெர்ஷன் தான் Su-35. இது இல்லாம Su-30 ஒரு போர் விமானம் இருக்கு, நாம கூட வச்சிருக்கோம். அந்த Su-30ல நாம இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு ரஷ்யா பிளான் போட்டு வச்சதையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணது இந்த Su-27 உடைய ஸ்ட்ரக்சரல் அப்கிரேட், இதெல்லாம் கலக்கப்பட்ட கலவை தான் Su-35 அப்படிங்கிற ஒரு போர் விமானம். ஸோ இட்ஸ் நாட் எ நியூ ஃபைட்டர் ஜெட், இட்ஸ் அப்கிரேடட் ஃபைட்டர் ஜெட் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா எப்படி இது 4++ ஃபைட்டர் ஏர்கிராஃப்டா இருக்கு, இதுல உள்ள நிறை குறை என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாமே. இந்த ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் ஹெவி லோடட் அஃபென்சிவ் வார் பிளேனாக தான் கருதப்படுது. அதிகமான ஆயுதங்களை சுமந்து சேர்ந்து தாக்கக்கூடிய வகையில தான் இந்த போர் விமானம் உருவாக்கப்பட்டிருக்கு. குறிப்பா கோப்ரா மெனுவர் போன்ற எல்லா வித்தையும் காட்டக்கூடிய போர் விமானமா தான் இது இருக்கு. குறிப்பா டாக் ஃபைட்டுக்கு சூப்பர். ஆனா வெறும் இந்தியா டாக் ஃபைட்டை குறி வச்ச போர் விமானம் வாங்குறாங்க. நாங்க F-35 வேணாம்னு சொன்ன ஆளுங்க எங்க கிட்ட போய் டாக் ஃபைட்டை காமிச்சிக்கிட்டு நீங்க போர் விமானம் வாங்குன்னு சொன்னா நாங்க எப்படி வாங்குவோம்? இதே இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா எக்கச்சக்க ஓட்டைகள் இந்த போர் விமானத்துல இருக்கு. என்னதான் அப்கிரேட் அப்படின்னாலுமே அப்கிரேட்லயே பல ஓட்டைகள் இவங்க விட்டுருக்காங்க. லைக் ரேடாரோடைய ரேஞ்ச், எலக்ட்ரானிக் வார்ஃபேர் போன்ற பல இடத்துல இந்த போர் விமானம் காம்ப்ரமைஸ் ஆகியிருக்கு. குறிப்பா ரேடார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இர்பிஸ் ஈன்னு நினைக்கிறேன், அந்த ரேடார் இவங்க பயன்படுத்தியிருக்காங்க. இது ஒரு பீசா ரேடார். பீசா அப்படிங்கிறது ஓல்டு ஸ்கூல் ரேடாரா மாறி இருக்கு. இன்எஃபெக்டிவ் அகேன்ஸ்ட் கரண்ட் வார்ஃபேர்ஸ். இப்பெல்லாம் 5ஆம் தலைமுறை அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது பீசா ரேடாரை கொண்டு வந்தோம்னா அது ஒன்றுத்துக்கு இல்லாமல் போயிடும். ஈவன் நம்மளுடைய ஃபிளீட்ல இருக்கக்கூடிய போர் விமானங்களே நம்ம பீசா ரேடாரை தூக்கிட்டு ஏஇஎஸ்ஏ ரேடாரை நம்ம பயன்படுத்திக்கிட்டு வரோம். இந்நேரத்தில் பீசா ரேடார் கொண்ட போர் விமானத்தை நம்ம கிட்ட தரேன்னு சொன்னா அது என்ன லாஜிக்? அது மட்டும் இல்லை, இந்த பீசா ரேடாரை பற்றி நம்ம அடிக்கடி பேசியிருப்போம். இது அடிக்கடி மால் ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய ரேடார் அண்ட் இதோடைய ரேஞ்சானது அந்த அளவுக்கு இருக்காது, ஒரு கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மன்ஸ் இது கொடுக்காது அப்படிங்கிறதும் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் நம்ம சேனலை ஃபாலோ பண்ற நேயர்களுக்கு. இதோடைய ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம்னா 350 கிலோமீட்டர் அப்படின்னு கிளைம் செய்யப்படுது. ஆனா டிஃபால்ட்டா என்ன சொல்றாங்கன்னா, பல பேர் வாங்க விரும்பி இதை இன்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்களா, அவங்கலாம் சொல்றது போர்க்களத்துல இதோடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் என்னன்னா 200ல இருந்து 265 கிலோமீட்டர் தான் இதோடைய டிடெக்ஷன் ரேஞ்ச் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டிடெக்ஷன் ரேஞ்சும் கம்மியா இருக்கு. அதுவும் ஒரு பழைய ரேடார் தான் இருக்கு. அந்த ரேடாரும் ரொம்ப சென்சிட்டிவ். எதற்குன்னா ஜாமிங்க்கு. இந்த பீசா ரேடார்லாம் ஈஸியா ஜாம் பண்ணிடுவாங்க. இதனால ரெசிஸ்ட் பண்ண முடியாது ஜாமிங் உடைய வேவ் ஃப்ரீக்வன்சிக்கு எதிராக. இதுக்கு அடுத்தது எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சூட் இருக்கு. இந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சூட்டும் இதே கதை தான். ரொம்ப ஈஸியா காம்ப்ரமைஸ் அண்ட் டிடெக்ஷன் ஆகக்கூடிய சூட்டு தான் இந்த சூட், எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சூட். ரொம்ப முக்கியமா 4ஆம் தலைமுறை சீரீஸ்லயே ஒரு பீசா ரேடார் கொண்ட போர் விமானம் அப்படின்னு பார்த்தா இந்த Su-35 தான். உலகில் மற்ற எல்லா போர் விமானமே ஏஇஎஸ்ஏ ரேடாருடன் தான் வருது. இதையும் நம்ம இங்க கவனிச்சு பார்க்க வேண்டியதா இருக்கு. ஸோ போர் விமானம் அப்படிங்கறத பார்த்தோன்னா உள்ள ஒன்றும் இல்லை, வெளியில ஆனா பயங்கரமா இருக்கு போர் விமானம். குறிப்பா 177Sங்கிற அதிநவீன இன்ஜினை இவங்க பயன்படுத்தியிருக்காங்க. அந்த இன்ஜின் தான் இதை 4++ போர் விமானமாவே கொண்டு போயிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் நாம. ஸ்டெல்த் கோட்டட் நாசிலுடன் வரக்கூடிய இன்ஜின் தான் இந்த 177Sங்கிற இன்ஜின். அண்ட் 177S இன்ஜின் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, இந்த இன்ஜின் மேல இந்தியாவுக்கும் ஒரு கண்ணு. ஏன்னா இந்தியா தன்னோட Su-30 MKI சூப்பர் சுக்கையை அப்கிரேட் பண்ணும் இடத்துல இந்த இன்ஜினையும் நம்ம பயன்படுத்தலாம் வாங்கி அப்படின்னு ஒரு பாயிண்டை வச்சிருக்கிறாங்க. அதற்கான மூவ் நகர்ந்துகிட்டு இருக்கு. சப்போஸ் இந்த 177S இன்ஜினை வாங்கணும்னா Su-35 விட நம்ம கிட்ட இருக்கும் Su-30 MK ஆனது ஓவர் பர்ஃபார்மன்ஸா போகும். 4.5th ஜென்ரேஷனை நோக்கி நகர்த்தப்பட்டு இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் தான் 177S இன்ஜின் அப்படின்னு வந்தோம்னா. ஸோ அப்போ நம்ம எதற்கு Su-35 நம்ம வாங்கணும் ஒரு கேள்வி வருதா இல்லையா? அதுவும் இல்லாம இதை ரஷ்யா நம்ம கிட்ட எப்படி தள்ளி விட்டாங்கன்னு பாருங்க. அதுதான் ரொம்ப வேடிக்கையா இருக்கு. நீங்க ஆப்ரேஷன் சிந்தூர்ல Su-30 வச்சு பயங்கரமா வேலையை காட்டினீங்க. இப்ப அதுவே அப்கிரேட் பண்ணி நாங்க Su-35 வச்சிருக்கிறோம். இது இன்னும் ஹெவி லோட்லாம் கொண்டு போகக்கூடியது. இதை நீங்க வாங்கிட்டீங்கன்னு வைங்களேன், வேற லெவலு. அது இல்லாம இப்போ உங்க ஃபிளீட் வர ரொம்ப கம்மியான ஒரு போர் விமானம் வச்ச ஃபிளீட்டா இருக்கு. உடனடியாக நாங்க இறக்குமதி பண்றோம். Su-30 Su-35 பயங்கரமா இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி தான் இதை நமக்கு கொடுத்துருக்காங்க. நாங்களே எங்க கிட்ட இருக்கிற Su-30 அப்கிரேட் பண்ணிட்டு இருக்கிறோம்ப்பா. அதற்கு நான் உன்கிட்ட இருந்து தான் இன்ஜின் வாங்கலாம்னு இருக்கிறேன். அப்படி வாங்கி நான் என்னுடைய Su-30 அப்கிரேட் பண்ணா உன்னுடைய Su-35 விடவும் பயங்கரமா இருக்குமே அப்படிங்கிறது தான் இந்தியாவுடைய பார்வையா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்தியா ஸ்டெல்த்ல ப்ரியாரிட்டி கொடுக்கக்கூடிய நாடாவும் இருக்கு. வேற வழி இல்லைன்னா Su-57க்கே நம்ம போயிட்டு இருக்கிறோம். அது வேற ஒரு மேட்டர். இந்நேரத்தில் இவங்க Su-35 கொண்டு வந்து நுழைக்கிறாங்கன்னா ரஷ்யா இந்த போர் விமானத்தை என்ன கான்செப்ட்ல இந்தியாவுக்கு ப்ரொபோசலா முன் வந்து வச்சாங்க அப்படிங்கிறதே தெரியல.
ஏன்னா Su-35 இந்தியாவின் ஃபிளீட்டுக்கு எந்த ஒரு இடத்துலையுமே சூட் ஆகக்கூடிய இல்லை வேக்கண்ட்டை ஃபில் பண்ணக்கூடிய இடத்துலையோ இல்லை. ஈரான் மாதிரியான நாடுகளுக்கு ஓகே, இல்லை மற்ற நாடுகளுக்கு ஓகே. ஈவன் ஈஜிப்ட் கூட இதோடைய பர்ஃபார்மன்ஸ், இதோடைய டெக்னிக்கல் ஸ்பெக்கெல்லாம் பார்த்துட்டு எனக்கு வேணாம், இதில் பல ஓட்டை இருக்குன்னு சொன்னேன் போர் விமானம் இது. ரஷ்யா உக்ரைன் போர்க்களத்திலே இந்த போர் விமானமானது பயன்படுத்தப்பட்டிருக்கு. அண்ட் இதோடைய ரெக்கார்டானது அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக தான் அந்த இடத்துலையும் இருந்திருக்கு. உக்ரைனாலேயே வீழ்த்தப்பட்டிருக்கு. அண்ட் உக்ரைன்லையும் சில இடத்துல இந்த போர் விமானம் சாதிச்சிருக்கு. கம்ப்ளீட்டாக 100% இதற்கான சக்ஸஸ் ரேஷியோ இல்லை. அங்கேயே அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் தான் இருக்கும்போது கண்டிப்பாக இந்த போர் விமானத்தை இந்தியா வாங்க மாட்டாங்க. அதை விட முக்கியமானது, இந்த போர் விமானத்தின் தேவை இந்தியாவுக்கு இல்லை. ஆனால் இது ஏன் கொண்டு வந்து வச்சாங்க, எதற்காக ரஷ்யா இந்த ப்ரொபோசலை வச்சாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டாக நீங்கள் போடுங்க. இன்னைக்கான காணொலி தான். இன்னைக்கான காணொலி உங்களுக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த காணொலி பற்றி மற்றும் ரஷ்யாவின் இந்த Su-35 ப்ரொபோசலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களின் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அண்ட் Su-57 ஆல்மோஸ்ட் இல்லை, கன்ஃபார்மே ஆயிடுச்சு. இதை பற்றி நான் வரவேற்பு செய்திகள் என்ன அப்படிங்கிறதும் நீங்கள் கமெண்ட்டாக போடலாம். இது போன்ற பல டிஃபரன்ஸ் செய்திகளை தெரிந்து கொள்ள ஆயுதம் அறிவோம் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. Until it's signing off from ஆயுதம் அறிவோம் and stay tuned for next video. நன்றி, வணக்கம்.